ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் அன்பில் வெர்சஸ் வல்லம். டாஸ் வின் பண்ண அன்பில் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர். முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 4 bowler யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்து, நாட் ஸ்ட்ரைக்கர்ஸில் தனா இருக்காங்க. பிரதர்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சபரி ஓர்தோக்கிலேருந்து ஃபஸ்ட் ஒன் போல்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். முதல் பந்து மேக்ஸிமமா மேக்ஸிமம் போயிருக்கு. செகண்ட் ஒன் பாடியில் பட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அம்பையர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ அம்பையர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் குமார் நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் சபரிட்டு இவர் பிடிக்கிற முதல் பந்து பால் கண்டரில் பேட்டை போட்டார். ஸோ மினிமம் பவுண்டரி கிடைக்குன்னு பார்த்தா மேக்ஸிமமே போயிருக்குங்க. இவர் பேட்டில் போடுற முதல் பால் 6 மாற்றிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. ஸ்லோவாக போட்டார். லென்த் பிஃபோர் அல்தார் டாட் பால். லாஸ்ட் 2 மூவ் அதே பண்ணுங்க. சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் 2 டாட்டு 6க்கு அப்புறமா முக்கியமான வந்து பவர் பிளேயில் கடைசி வந்து சபரி டு குமார் பெருக்கா ஓட்டாருங்க. 2 விக்கெட்டு. 2 6 அடித்த பேட்ஸ்மேனையும் விக்கெட் எடுத்து ஓர முடிக்கிறாரு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. 2 விக்கெட் விட்டுருக்காங்க வல்லம். செகண்ட் ஓவர் போட அச்சு வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு இப்போ அவுட் சைடு சர்க்கிள் 5 பேர். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தனா. முதல் பந்து வெயிட் பண்ணார். கட் பண்ணி ஓட்டார். ஃபீல்டரை பீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. டபுள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் அச்சுட்டு தானா ஸ்வேட்ச் ஹிட்டு தெளிவாக பட்டுச்சுங்க. ஆளே இல்லாத பக்கம் பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. தேர்ட் பால் அகைன் ஸ்விட்ச் ஹிட்டு. இந்த பாடியில் பட்டிருக்கு. ஃபோர்த் ஒன் ஐயோ ட்ராக் தான் ஆக வேண்டியது. டாட் பால் போட்டிருக்காங்க. பேக் டு பேக் 2 டாட்டு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். ஓவர் பிச்சுட்டு பந்து கையை உரசிட்டு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் நியூ பேட்ஸ்மேன். கடைசி பந்து இந்த ஓவரில் வெயிட் பண்ணார். பாயிண்ட் ஃபீல்டர் ஐயோ டேரக்ட் பட்டுருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட்டுங்கிறது இதுதான். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க வல்லம். போன ஓவரோட கடைசி வந்து ஷார்ட் பாயிண்டில் இருந்த விஸ்வா கரெக்டாக ஃபாஸ்ட்டாக இருந்தார். ஸோ அண்டராமில் விட்டாலுமே டேரெக்டாக வந்து ஸ்டெம்பில் பட்டுருச்சு. ரீச் ஆக முடியல இங்கே தனாவால். ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஓவர் பார்த்துக்கு முக்கியம் வந்திருக்காங்க. ஓர்த விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் இன்னே ஸ்டெக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளாட்டாக போனார். பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணார் இந்த ஓவரை. நல்லா மிடில் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி சரியான சவுண்டு பேட்லேருந்து. செகண்ட் பால் இங்கிலண்டு தினேஷ் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேக்வர்ட் ஸ்கொயரில் இப்போ தான் ஃபீல்டரை கொண்டு போனாங்க. டபுள் எடுக்க முயற்சி. நல்ல திங்கிங். விக்கெட்டு போயிருக்கு. 4க்கு அப்புறமா 2 ஓடி இருக்காங்க. போன பால் வைடு. தேர்ட் பால் ரீ தினேஷ் டேக்கில் ஐயோ கேப்பில் போயிருக்கு. கட் ஷாட் மாதிரி போக பார்த்தாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டுக்கு போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பாலா. ஒரு பிடிக்கிற முதல் பந்து கீழே ஓவரில் நல்லா ஷாட்டுங்க. பாட்டம் முட்டானா மொரட்டு ஹிட்னு இவரு பிடிக்கிற முதல் பாலும் ஒரு 6 கொண்டு வராங்க. வர்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே அட்லீஸ்ட் முதல் பால்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லாட்டி பவுண்டரி கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பந்து. ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவர் தடுக்க ஒரு சிங்கிள் மேக்ஸிமம். கடைசி பந்து இந்த ஓவரில் கிலன் டு தினேஷ். ஃபுல் டாஸ் பால் 1 ஹேண்டில் விட்டார். ஆளே இல்லாத பக்கம் சேஃபாக போகுதுன்னு தோணுது. டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இவர் கையிலேருந்து வரக்கூடிய 2வது 6. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க. 3 விக்கெட் விட்டாலும் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். டவுன் த கிரவுண்ட் நல்லாவே ஆடுவாங்க 2 பேருமே. ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. இவர் ஒரு 6, பாலா ஒரு 6, அவர் ஒரு 2 6 பதிவு பண்ணிட்டாரு. செட்டில்டு பேட்ஸ்மேனாக இருக்காங்க. விக்கி இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. பாலா ஸ்ட்ரைக்கில் அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஐயோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்த ஃபீல்டர் கையில் போட்டு விழுந்திருக்கு. கிளியர் பண்ணிடும் நின்னாருங்க. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. 5 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. பட் விக்கெட் கிடச்சிருக்குமே தெளிவாக பார்த்து எடுத்துருந்தா. செகண்ட் ஒன் தினேஷ் டெக்கில் ஃபுல் டாஸ் பால் குறுக்க போனார். ஸ்கொயரில் போயிருக்கு. சபரி விரட்டி வர டபுள் எடுக்க முயற்சி. நல்ல த்ரோனா இங்கே முடிஞ்சிடும்.
ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ராஜதுரை. விக்கெட் அந்த இவர் பிடிக்கும் முதல் பந்து இன்சைட் சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஃபோர்த் ஒன் பாலா ஸ்டிக்ல. ஐயோ டூ க்ளோஸ் டு சம்ஸுங்க. அவரோட ஸ்ட்ராங் ஜோனில் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டார். எதிர்பார்த்த பேஸில் பந்து வரல, விட்டுருந்தா ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் விக்கெட்டு பாலா. ஐயோ டாட் பால், பட் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்டெப்பிங் ஆனால் ஃப்ரீ கிட் பால். ஃப்ளாட்டாக போனார், 1 பவுன்ஸை சபரி கைக்கு போகும். சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் ஒன் விக்கி அவர்கள் ஓவரில் அப் டு போடப்பட்ட பந்து ஸ்டாப் பண்ண முடியலங்க, சிங்கிள் மாற்றுறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. வல்லம். ஸோ போன ஓவர் போட்ட விக்கி நல்லா போட்டு போயிருக்காருங்க. ஹை ஸ்கோரிங் வென்யூ இது. இந்த வென்யூவில் 6 ரனில் பிடிச்சி போகிறது கஷ்டம். விக்கெட் வேறு அழிந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அச்சு அவருக்கான 2வது ஓவர் இது. ஓவர் தைக்கில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அது அவருக்கு ஸ்ட்ரைக்கில் சபரி கைக்கு போதான்னு பார்த்தா அவரையும் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கையில் போட்டு போயிருக்கு. 6. இந்த ஓவர் முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் அச்சுக்கிட்டு இருந்து அவுட் சைட் ஆஃப்லேயே விலைக்கு போட்டார். கம் பேக்கிங் பால் போட்டிருக்காருங்க, தெளிவாக போட்டார். ஸோ அவங்களும் பேட்டோட தயாராக தான் இருக்காங்க. இந்த வென்யூவை பற்றி அவங்களுக்கும் தெரியும். ஏகப்பட்ட ரன் வரக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது இந்த டோர்னமெண்ட்டு. விக்கெட் எவ்வளோ போதுங்க பற்றி யோசிக்காமல் பேட்டை விட தான் போகிறாங்க. பேட்ஸ்மேனும் தெளிவாக போட்டார். போன வந்து 6க்கு அப்புறமா நல்ல கம் பேக்கிங் பாலுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கிட்டார். ஒயிட் லைன் கிட்ட போட்டார். தேர்ட் ஒன் அச்சு டூ பாலா. ஷார்ட்டாக இருந்துச்சு. புல் ஷாட்டுக்கு போனாங்க. நல்ல கேப்புங்க, பெரிய கேப். அது ஃபாஸ்ட்டாக போயிடும். வந்து பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. மார்ச் நீட்ட 4. இந்த ஓவரில் 3 பாலில் 11 ரன் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் எட்ஜ் அண்ட் கான். ஸ்லோவாக போட்டார். லென்த்தை பிஃபோர் ஆழ்த்தார். ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாருங்க. ஸோ 4 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டாமல் அந்த வெளியே, பட் நல்லா ஆட்ட போயிருக்காங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிச்சு. ஸோ மேட்சோட மிட்வேல ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீநாத். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் தூக்கி போடப்பட்ட பந்து அப் டு போடப்பட்ட பந்து கையில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஸோ ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. ரன் அவுட். முக்கியமான பந்து டார்கெட் டிசைடிங் பந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் அச்சுக்கிட்டு வந்து ஃப்ளாட்டாக நல்லா புல் ஷாட். தரையோட பேருக்கு மினிமம் 2 எடுக்க வாய்ப்பான்னு பார்ப்போம். த்ரோ விலைக்கு போயிருக்கு. இங்கே நிற்க வச்சு அங்கே ஓட வைக்கிறாங்க. ஒரு ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடியல. வல்லம் அடித்த ஸ்கோர் 58. 59 இப்போ டார்கெட்டு அன்பிலுக்கு. 30 பால் 59 சேஸ் பண்ணணும். முதல் பந்து எங்க கிளியரா? எஸ், முதல் பாலே மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக பந்து எங்கே போச்சுன்னு எனக்கு வெயிலில் தெரியவே இல்லை. சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. பலார்னு ஒரு சவுண்டு. செகண்ட் ஒன் ஸ்லோவாக போட்டார். லூஸாக பிடிச்சி போட்டார். அவுட் சைட் ஆஃப்லைன் மெயின்டைன் பண்ணாங்க. கம் பேக்கிங் பால் டாட்டா இருக்கு. தேர்ட் ஒன் தினேஷ் அந்த விஜய்க்கு சேம் ஷாட்டுங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு ஒரு ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. 2வது மேக்ஸிமம் பார்க்க முடியுது. ஈஸி பிக்கிங் அமையுது. பேஸ் எடுப்படாதுன்னு சொல்லுவேன். விண்டு பவுலருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. பேட்ஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணி நின்று பார்த்து அடிச்சிட்டு இருக்காரு. ஃபோர்த் ஒன் இப்போ நேருக்கு நேராக போக பார்த்துருக்காரு. பலிக்கு பலி விக்கெட்டா அப்படின்னு பார்த்தா டேக்க நாங்கள் குமார் வந்துட்டாருங்க. பேக்வர்டில் ஓடி ஒருத்தர் கால் கேட்டு எடுத்துருக்கலாம். கொஞ்சம் கிளம்சியாக இருந்துச்சு. விட்டுருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோ. லாஸ்ட் ஒரு மீன் பவர் பிளேயில் வித்து கிடச்சிங்க. பேக் ஃபுட்டில் நின்று ஏந்தி விட்டாரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியா. 6 கொடுத்துருக்காங்க. இவர் பிடிக்கிற முதல் பால் 6. 3வது 6 பவர் பிளேயில். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயில் வித்து கிடச்சிச்சு. கேப்பில் போதுங்க. பேட்டர் லாஸ்ட் மினிட்ல அவுட் சைட் ஆஃப்ல திருப்பிட்டாரு. டபுள் எடுக்க முயற்சி. ஐயோ அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக் வெளியே போயிருப்பாங்க. அடிக்க முடியல. ரன் அவுட் கிடைக்கல. 2 ரன்னோடும் பவர் பிளேவை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடியல. ஸ்கோர் 20. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. மீதமுள்ள 24 பாலில் 39 தேவை. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜதுரை வந்திருக்காங்க. விஜய் ஸ்டெக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே நின்றுச்சு. காட்டன் போல்டா வாண்டாருங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே முதல் பாலை ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சபரி. செகண்ட் பால் துருப்பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். போஸ்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மெயின்டைன் பண்ணி நின்னாருங்க.
இவர் பிடிக்கிற முதல் பால் 6 அடிச்சிருக்காரு. லோட்டாஸை தெளிவாக கணக்கு பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. தேர்ட் ஒன் அப் டு வைடி ஆர்க்கர் மாதிரி தூக்கி போட்டார். பேட்டை போட்டு சிங்கிள் மாற்றிட்டார். இதையும் ஃபோர்த் ஒன் ஸ்டெக்கில் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்லாவே தூக்கி போட்டார். லாஸ்ட் ஒரு மினி பேட்டில் போட்டோன்னே 2க்கான கால். பட் வெரைட்டி வந்துட்டார் முத்து. ஒரு கடைசி பந்து ரெடியாக என்ன மாதிரி இருந்துச்சு. பட் ஹைட் ஓவர் ரெடி ஆகிட்டார் தினேஷ். நல்லா டேக்கன். 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம்லேருந்து வெளியே. 2 ஓவர் முடிவில் 28 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க அன்பில். நெக்ஸ்ட் ஓவர் போட ஸ்ரீநாத் வந்திருக்காங்க. ஸோ மீதமுள்ள 3 ஓவருக்கு 10 ரன் ரேட் கொண்டு போனால் மேட்சை ட்ரா பண்ணிடுவாங்க. அவரோட முதல் பால் 3 ஃபுல் டாஸ் பால். அதிகபட்சம் ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக த்ரோ விட்டாருங்க. ஐயோ இந்த மேட்டில் பட்டு அவருக்கு பக்கமாக போயிடுச்சு. டபுளாக மாற்றிருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன் அப்போ போடப்பட்ட பந்து பேட்டில் பட்டதுக்காகவே சிங்கிள் மாற்றிடுவாங்க. நியூ பேட்ஸ்மேன் வினீத். போன பால் போயிடு ரீபால். இந்த பால் ஸ்ரீநாத்லேருந்து சரியா பல்லங்க குத்தி திரும்பவும் ஏமாத்திருச்சு. திரும்பவே பந்து சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் இங்கே நின்றுச்சுங்க விக்கெட்டு. சரி நல்ல திங்கிங்னு சொல்லுவேன். பிச்சை யூஸ் பண்ணார். ஷார்ட்டாக தான் போட்டார். பேசே கொடுக்கல. ஸோ டவுன் த விக்கெட் போய் ஆல்ரெடி பேட்ஸ்மேன் நின்ட்டார். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி குத்தி ஏற்றவும் ஒரு புல் ஷாட் மாதிரி போனார். டாப் பேஜில் விக்கெட் கீப்பர் கையிலே விழுந்து போச்சு. அடுத்த பேட்ஸ்மேனாக முக்கில் வராங்க. முக்கில் ஸ்டேக்கில் போன பால் வைடு ரீபால். இந்த பால் ஐயோ ஷார்ட் பிச்சர் பந்து பேஸ் கொடுக்காம அகைன் போட்டிருக்காரு. பேக் டு பேக் வைடு ரீபால். இந்த பால் சரியா படல. ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது பேட்ஸ்மேன். ஐயோ மேலே பட்டிருக்கு. மிஸ்ஃபீல்டுக்கான நம்ம டபுளாக மாற்றிருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 ஸ்கோரு. ஐ திங்க் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. மீதமுள்ள 12 பாலில் 21 ரன் தேவை. நெக்ஸ்ட் ராஜதுரை வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். ஸோ நான் செகண்டாக இருக்க பேட்ஸ்மேன் உடனே வந்து சொல்லிட்டு போயிட்டார் பேட்ஸ்மேன்கிட்ட. இந்த ஓவர் ஓட்டிக்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஹிட்டு போவேணான்னு சொல்லிட்டாங்க. சேஃபாக அடிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. பாப்பா எப்படி போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் வினீத் ஸ்டிக்கில் அப் டு போடப்பட்ட பந்து ஃபாஸ்ட்டாக போதான்னு பார்த்தா ஸ்லோவாக ஆகிடுச்சு பந்து. நல்லா கால் ஸ்டே. ஸோ உடனே சொல்லிட்டாரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஒன் ரைட்டு முக்கில் ஃபுல் டாஸ் பால் சரியா பல்ல. பால் நல்லாவே ஃப்ளோட் பண்ணி தூக்கி போட்டார். டிப் ஆகிடுச்சு பந்து. இதுவும் சிங்கிளாக மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன் வினீத் ஸ்ட்ரைக்கில் ஸ்டம்ப் லைனில் வச்சார். ஸ்லோவாக போட்டார். ஒரு ஆஃப் கட்டுற மாதிரி உள்ளே வந்துச்சு. பெருசாக டர்ன் எடுக்கலாட்டியுமே பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ண அளவுக்கு டர்ன் எடுத்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. ஸ்ட்ரைட்டாகவே பேட்டுக்கு வந்துச்சு. பாடி லைனுக்கு வந்துச்சு. சரியாக படலை. பேட்டோட பேட் அண்ட் பால் மீட் சவுண்ட்லேயே கேட்டுச்சு. சூப்பர் டெலிவரி. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பீல் எடுத்தாங்க. எட்ஜ் இருந்துச்சுன்ட்டு. டாட் பால் இந்த முக்கியமான வந்து இந்த ஒரு கடைசி வந்து ஸ்டெம்புக்கு மேலே வருது. டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ அண்டர் ப்ரெஷர் மச் நீடட் ஓவர் ராஜதுரை அவர்கிட்டருந்து. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 41 ஸ்கோரு அன்பில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்து குமார் வந்திருக்காங்க. 6க்கு 18 தேவை. முக்கியமான விஷயம் என்னென்னா நியூ பவுலர் போகிறாங்க கடைசி ஓவரை. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். பவுலருக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வினீத் ஸ்டேக்கில் முதல் பந்தே ஒரு சார்ஜ் ஏற்றி விட்டுருக்காரு. வேடிக்கை பார்க்க வச்சுட்டாரான்னு பார்த்தா டேக்கா நல்ல கேட்சுங்க. ஹை கேட்சை தெளிவாக பார்த்து எடுத்திருக்காரு. ஓவரோட முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பவுலருக்கு. பவுலர்லாம் கஷ்டப்படுற ஒரு பிச்சில் முதல் பால் விக்கெட்டு. 6க்கு 18 தேவங்கும் போது ப்ரெஷரை பேட்ஸ்மேன் பக்கம் திருப்பி விட்டுருக்காரு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அதீஸ். செகண்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்கிற முதல் வந்து அதர் எண்டில் ரன் அவுட்டை பார்க்க முடியுது. பேக் டு பேக் 2 வைடு ரீபால் பாடியில் போட்டிருக்காங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஓவரில் மாட்டந்து 16 ஐ திங்க் தேவைங்கும் போது காட்டன் போல்டா எஸ் டேக்கன். இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது விக்கெட்டு. 2மே கேட்ச் மூலியமாக வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாரு முக்கில். இங்கே முடியலை. ஸோ லென்த்தை பிஃபோராக அழுத்தாங்க. டாப் ஏஜில் பெரிய ஷாட்டுக்கு போயே திருணுங்கிற கட்டாயத்தில் இருந்தாங்க பேட்ஸ்மேன். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சப் கபிலன். போன பால் வைடு ரீபால். அந்த பால் 15 நீடர். சூப்பர் டெலிவரி தூக்கி உள்ளே போட்டார். இங்கே நிற்க வச்சு அகெயின் ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. மீதமுள்ள 2 பாலை லீகலாக தூக்கி உள்ளே போட்டாலே மேட்சை ஜெயிச்சிருவாங்க. வல்லம். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் விக்கி.
குமார் தந்தி இவர் பிடிக்கணும் முதல் வந்து லாஸ்ட் 2 ரிமைனிங் ஒரு எட்ஜ் அண்ட் கானுங்க கீப்பர் கைக்கு வந்திருக்கு. இந்த ஓவரில் வரக்கூடிய 3வது விக்கெட்டு. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஸ்வா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் அடித்த டேரக்டர்கிட்ட பார்த்தோம், முக்கியமான ரன் அவுட்டுக்கான காரணமாக இருந்தார். கடைசி வந்து தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். டாட் பால் போட்டிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. மேட்ச் ஒரு ரோலர் கஸ்டராக போச்சு. பவர் பிளேலேருந்து மேட்ச் மாறிச்சு. ஸோ லாஸ்ட் ஓவரில் 3 விக்கெட்டு குமார் அவர் கைக்கு. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் அன்பில் வெர்சஸ் வல்லம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.